ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் 2025 ஒரு அனிமேட்டட் எபிக் மித்தாலஜிக்கல் ஆக்ஷன் ட்ராமாவாக தமிழ் டப்பிங்லேயே இப்போ ரீசெண்டாக நம்ம ஊர் தியேட்டர்ஸ்லேயே வெளியாக இருக்கிற மகாவதார் நரசிம்மா படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதை 1967 ஒரு தெலுங்கு படமாக வெளியான பக்த பிரகலாதா படத்துடைய கதை தான். நம்ம லோக்கல் சேனல்ஸில் டிவி சேனல்ஸ்லேயே போட்டு அடித்து துவைச்ச ஒரு படம். அந்த படம் தமிழ் டப்பிங்கில் வெளியாச்சு, அதனால் எல்லாத்துக்குமே தெரியும். அந்த படத்துடைய கதையை எனக்கு பெருசாக ஞாபகம் இல்லையே அப்படின்னு நீங்கள் நினச்சா கூட, இவர் துணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை கேட்கும்போது, ஓ ஆமாம் இங்கே கேட்ட மாதிரி இருக்குல்ல, அந்த படமா இது அப்படிங்கிற ஞாபகத்துக்கு சட்டுன்னு வந்துடும். மேடை நாடகங்களில் கூட இந்த கதையை பல பேர் நாடகமாக அரங்கேற்றம் பண்ணியிருக்காங்க. அவ்வளவு ஃபேமஸான ஒரு கதை. அப்படி எப்படி சொல்லியுமே உங்களுக்கு ஞாபகம் வரல அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, 2 அரக்கர்கள் இந்த படத்தில் காமிக்கப்படுறாங்க. ஹிரண்யாக்ஷா, ஹிரண்யகசிபு அப்படின்னு சொல்லி 2 பேர். இதில் இந்த உலகையும் நம்ம 2 பேரும் தான் ஆளணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்க நமக்கு கீழே தான் இந்த உலகமே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஹிரண்யகசிபுடைய பையனாக இருக்கிறவர் தான் பிரகலாதா. ஆனால் அப்பாவைத்தான் உலகமே கும்பிடணும் அப்படின்னு அப்பாவை எதிர்பார்க்கும்போது, மகாவிஷ்ணு தான் தன்னுடைய கடவுள், இந்த உலகத்தையே அவர் தான் ஆள்றாரு அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணுவுடைய தீவிர பக்தனாக இருக்கிறாப்புல பிரகலாதா. ஏன்பா என்ன கும்பிடுன்னு நான் ஊரை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ மகாவிஷ்ணுவை கும்பிடுவேன்னா என்ன அர்த்தம், மகாவிஷ்ணுவை போட்டு தள்ளாமல் விடமாட்டேன் அப்படின்னு ஹிரண்யகசிபுவே களத்தில் இறங்குற அந்த தருணத்தில் இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் சித்தரிக்கப்பட்ட கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அஸ்வின் குமார் அப்படின்னு ஒரு அறிமுக இயக்குனர் இயக்குன படம் இது. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, இப்படி ஒரு கதைக்களத்தை கையாண்டு, அதுவும் முதல் படமாக, அதுவும் அனிமேட்டட் படமாக பிக் ஸ்க்ரீனில் ஜஸ்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. அதை ஓரளவுக்கு நேர்த்தியாக கொண்டு வந்துட்டார் அஸ்வின் குமார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தை பார்க்கும்போதே 2 விஷயம் தான் எனக்கு மைண்டில் பெருசாகப்பட்டுச்சு. ஒன்று, இவங்க கிரியேட் பண்ண அந்த அனிமேட்டட் கேரக்டர்ஸ் ஒரு சில இடங்களில் சரியாக ரியாக்ட் பண்ணலை, அது பெருசாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை அப்படின்னா கூட, தமிழில் தான் அந்த படம் நான் தியேட்டர்ஸில் பார்த்தேன். தமிழ் டப்பிங்கில் எக்ஸ்ட்ராடினரியாக அதை கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஒரு கதாபாத்திரம் சரியாக ரியாக்ட் பண்ணல அப்படின்னா கூட அதுக்கு தேவையான அந்த ரியாக்ஷனை வாய்ஸுடைய எக்ஸ்பிரஷன்லேயே தமிழ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அட்டகாசமாக உட்கார வச்சு அந்த சீனை எலிவேட் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. டெஃபினட்டாக அந்த டீமுக்கு ஒரு கிரெடிட் நீங்கள் கொடுத்தே ஆகணும். செம்மையாக பண்ணியிருக்காங்க அவங்க. இன்னொரு பக்கம் சாம் சிஎஸ் உடைய மியூசிக்கு, நான் சொன்ன மாதிரி இப்படி ஒரு கதைக்களத்தை எடுத்துக்கிட்டு இன்றைக்கி டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர் அதை அந்த அளவுக்கு கணக்குச்சிதமாக பாடல்களாகட்டும் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் ஆகட்டும்னு சொல்லி உட்கார வைக்கிறது டெஃபினட்டாக இன்னொரு சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. அதை சாம் சிஎஸ் சூப்பராக கொண்டு வந்திருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். குறிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் எல்லாமே அட்டகாசமாக இருக்குது. அதுலேயும் பாடல்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4 பாட்டு நினைக்கிறேன். ஒரு சில பாடல்கள்லாம் அந்தளவுக்கு ஒரு டிவைன் ஃபீலிங்கை கொடுக்குற அளவுக்கு, மகாவிஷ்ணு கண்ணு முன்னாடி நிற்கிறாருங்கிற அளவுக்கு அவ்வளவு எஃபெக்டிவாக அந்த சாங்குடைய கம்போசிஷன் எல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. இந்த படத்தில் காட்சிகளாக பார்க்கும்போது நிறைய காட்சிகள் இருக்குது. குறிப்பாக பிரகலாதாவுக்கு முதல் தடவை மகாவிஷ்ணு காட்சியளிக்கிற அந்த ஒரு மொமெண்ட் இருக்குது பாருங்கள், அது தியேட்டர்ஸில் பார்த்தா தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். அந்தளவுக்கு அட்டகாசமான ஒரு மொமெண்ட்டு, செம கூஸ்பம்பான ஒரு பக்கம் ஒரு மொமெண்ட்டு. அந்தளவுக்கு அழகாக அந்த டீம் அந்த காட்சியை கொண்டு வந்திருந்தது. இந்த படத்தில் ஆக்சுவலி பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதனுடைய இந்த விஎஃப்எக்ஸ் சிஜிஐ பார்ட்டு தான். இவங்க பண்ண அனிமேஷனு இந்தியன் ஸ்டாண்டர்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு நல்லா தான் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு சில காட்சிகள் நல்லா தான் இருக்குது, ஒரு சில காட்சிகள் அவங்க சொதப்பி விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலை கொடுத்தா கூட, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னா ஒன்றுமே கிடையாது. ஒரு ஆவரேஜான அனிமேஷன் ஒர்க்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுவும் வால்ட் டிஸ்னி மாதிரி, பிக்சர் ஸ்டுடியோஸ் மாதிரி, ட்ரீம் ஒர்க்ஸ் மாதிரி படங்கள்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ஃபைண்டிங் நீமோ, ராட்டடவுலி, வாலி, அப்பு, இந்த மாதிரி படங்கள்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏங்க இது என்ன லைவ் ஆக்ஷனுக்கு ஈக்குவலாக எடுத்து வச்சுருக்காங்க, இது அனிமேஷனே கிடையாதுங்க அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளை திங்க் பண்ண வைப்பாங்க. அவங்க செலவழிக்கிற பட்ஜெட்டும் அப்படி. இவங்க எடுத்துக்கிட்ட இந்த பட்ஜெட்டில் இந்த அளவுக்கு இப்படி ஒரு விஷயத்தை உங்கள் புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலே அது பெரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு பட்டுச்சு. இதில் இந்த அனிமேஷன் ஒர்க்ஸ், அந்த சிஜி ஒர்க்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயங்கள் நீங்கள் நோட் பண்ணால் தெரியும். ஆக்சுவலி இது எத்தனை பேருக்கு முன்னாடி படம் பார்த்தவங்க நோட் பண்ணீங்கன்னு தெரியல. இந்த படத்தில் இந்த கதைக்களம் செட் அவுட் பண்ணப்பட்ட அந்த ஜியோகிராஃபி ஆகட்டும், ஒரு காட்சிகளுக்கும் அதனுடைய பேக்ட்ராப்பை இவங்க செட் அவுட் பண்ண விதமாகட்டும், எங்க அப்பா மிரட்டி விட்ருக்காங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு செம்மையாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இதில் பாசிட்டிவ் வைப்பில் இருக்கக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்கும், நெகட்டிவ் வைப்லேயே இருக்கக்கூடிய ஒரு சில கதாபாத்திரங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு தேவர்குலம், அசுரகுலம் அப்படி எடுத்துக்கோங்களேன். இதில் இந்த பாசிட்டிவ் வைப்பில் இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே அனிமேட்டட் கேரக்டர்ஸாக கூட ஓரளவுக்கு நல்லா கொண்டு வந்துட்டாங்க. அதனுடைய எக்ஸ்பிரஷன் கூட ரொம்ப அழகாக ஸ்க்ரீனில் தெரியுது. ஆனால் இந்த அசுரகுலத்தை சேர்ந்த கதாபாத்திரங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சும்மா முறுக்கு மீசையை பெருசாக வச்சுட்டா உடனே அசுரகுலத்தை சேர்ந்த அரக்கன் அப்படின்னு நம்ம ஒத்துக்க மாட்டோம். அந்த மாதிரி எவ்வளவு கொடூரமான ஒரு ஆள் இல்லை அப்படிங்கிறது அதனுடைய முக பாவனைகளில், முகத்தில், அதனுடைய கண்கள்லேயே பெருசாக இவங்க எக்ஸிபிட் பண்ணியிருக்கணும்.
அதில் தான் கொஞ்சம் கோட்டை விட்டாங்க. அந்த அரக்க குலத்தை சேர்ந்த கதாபாத்திரங்கள் எது முக்கியமான காட்சிகளை பயங்கர எமோஷனலாகவோ இல்லை பயங்கர கோபத்துடைய உச்சியிலையோ அந்த கதாபாத்திரங்கள் உள்ள ஸ்க்ரீனுக்குள்ளே வரும்போது அது ரியாக்ட் பண்ணுற விதங்கள் அந்தளவுக்கு எஃபெக்டிவாக இவங்களால் அனிமேஷனில் கொண்டு வர முடியலை. அதைத்தான் நான் சொன்னேன். அது பண்ணாத விஷயத்தை டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அவங்களுடைய வாய்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஆனால் இவங்க அனிமேஷனில் பெருசாக அந்த விஷயங்களை அந்த நெகட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுடைய ரியாக்ஷன்ஸை இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இதில் கிட்டத்தட்ட 10 பாகங்களாக வெளியீடு தான் இந்த ஹொம்பாலே ஃபிலிம்ஸு. இதில் முதல் பாகம் மட்டும்தான் இப்போ வெளியாகிருக்கு. இன்னும் 9 பார்ட்டு மிச்சம் இருக்குது. இந்த படமே கிட்டத்தட்ட இப்போ ஒரு வாரத்துக்குள்ளே 60 கோடியை தாண்டி உலகளாவிய அளவில் வசூல் பண்ணிக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பரவாயில்ல, நம்ம என்ன செலவழிச்சோமோ அதை விட பல மடங்கு நல்லா வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் அவங்களுக்கு நேரம் வந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரி இன்னும் அடுத்தடுத்த பார்ட்டில் இன்னுமே கூட கொஞ்சம் செலவழிக்கலாம், இன்னும் பெட்டராக கொண்டு வரலாம் அப்படின்னு அவங்களே புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா இப்போயே மக்கள் தேட்டர்ஸில் கொஞ்சம் கூட்டமாக போய் பார்க்குறதாகத்தான் நீங்கள் டிக்கெட்டு புக்கிங் ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் தெரியுது. எல்லாரும் கூட்டம் கட்டி தான் பார்க்குறாங்க. அந்தளவுக்கு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக ஒரு தடவை பார்க்கலாம். டிவைன் ஃபீலிங் நிச்சயமாக அந்த படத்தில் இருக்குங்கிற மாதிரி தான் அந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் அதை நேர்த்தியாகத்தான் இந்த டீம் கொண்டு வந்திருக்கு. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இது UA13+ போட்டிருக்கு. சரி 13 வயசு பையங்க தான், எல்லாம் டீனேஜ் தான் வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலும் இந்த படத்துடைய முதல் காட்சி கொஞ்சம் அந்த ஒரு முனிவர் ஒரு பூஜை ஒன்று பண்ணுவார், அதை மனைவி தடுத்து ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் வேறு லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டாங்க அந்த சீனை. ஆனால் எங்கே ஒரு சாமி படம்னு முதல் சீனே இப்படியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஒன்று வந்தது. ஆனால் வயலண்ட்டாக வெட்டி வீசியிருக்காங்க. ஒரு அனிமேட்டட் படத்துலேயே கூட பயங்கரமான வயலண்ட்டான காட்சிகள் உள்ளே இருக்குது. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதனால தான் இது UA13+. மற்றபடி தமிழ் டப்பிங் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கணும் அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.